வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் ரவையும் தேங்காயும் வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் 4 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி எல்லாம் கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நடுவில் இந்த தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கையால் 2 பக்கம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பண்ணுறாப்புல பண்ணிக்கிடலாம். ஒரே ஈவனாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மாவை ஒவ்வொன்றாவும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான ஆயிலில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் 2 வேண்டுமா கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆயில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் கக்கரா ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.